வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏஐ உலகத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு மெகா பார்ட்னர்ஷிப் பத்தி தான். ஒரு பக்கம் யாரு சாட் ஜிபிடிய உருவாக்குன ஓப்பன் ஏஐ, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவின் ஐடி ஜாம்பவான் டிசிஎஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க இந்த டீலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சாட் ஜிபிடி இருக்குல்ல, அதோட தாய் நிறுவனமான ஓப்பன் ஏஐ இப்போ நம்ம தேசிய மிகப்பெரிய ஐடி கம்பெனியான டிசிஎஸ் கூட ஒரு பெரிய டீலுக்காக ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. சோ இது வெறும் ஒரு பிசினஸ் டீலா மட்டும் பார்க்க முடியாது. இது குளோபல் ஏஐ லேண்ட்ஸ்கேப்பையே மாத்தி எழுத போற ஒரு டீலா இருக்குமா? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி. இந்த ரெண்டு கம்பெனிகளும் ஒரு மாதிரி நார்த் போல் சவுத் போல் மாதிரி. ஓப்பன் ஏஐயா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டான புதுசா ஏஐல ரீசர்ச் பண்ற ஒரு கம்பெனி. ஆனா டிசிஎஸ் அவங்க பல வருஷமா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஸ்டேபிளா நம்பிக்கையா ஐடி சர்வீஸ் கொடுக்குற ஒரு பெரிய ஜாம்பவான். இப்போ இந்த ஸ்பீடும் ஸ்டெபிலிட்டியும் ஒன்னு சேர்றது தான் இந்த டீலையே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. சரி, இப்போ இந்த டீலுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் லட்சியம், இன்னொரு பக்கம் தேவை, ரெண்டும் சேர்ந்த ஒரு கூட்டணி. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், ரெண்டு கம்பெனிக்கும் இதனால என்ன லாபம்? ஏன்னா எந்த ஒரு பெரிய டீலும் ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இருந்தாதானே நடக்கும். வாங்க ஓப்பன் ஏஐக்கு என்ன கிடைக்குது, டிசிஎஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். ஓப்பன் ஏஐக்கு இந்தியா ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. ஒன்னு, சாட் ஜிபிடியோட ரெண்டாவது பெரிய யூசர் பேஸ் இங்கதான் இருக்கு. ரெண்டு, இந்தியாவோட டேட்டா பாதுகாப்பு விதிகள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், அதுக்கு அவங்க இணங்கி போகணும். மூணு, ஒரு நம்பிக்கையான லோக்கல் பார்ட்னர் தேவை. கடைசியா அவங்களோட குளோபல் பிளானான ஸ்டார்கேட் இந்தியா திட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ற மாதிரி டிசிஎஸ் சரியா பொருந்துறாங்க. இப்போ டிசிஎஸ் பக்கம் வருவோம். அவங்களோட ஆம்பிஷன் இதை விட பெருசு. உலகத்திலேயே நம்பர் 1 ஏஐ சர்வீஸ் கம்பெனியா ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே ஹைப்பர்வால்ட்னு சொல்லி ஏஐ மாடல்ஸை ஓட வைக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலா டேட்டா சென்டர்களை கட்டியிருக்காங்க. இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் ஏஐ மாதிரி ஒரு பெரிய கஸ்டமர் கண்டிப்பா தேவை. ஆனா அதே சமயம் அவங்க ஓப்பன் ஏஐயை மட்டும் நம்பியிருக்க போறதில்ல. இது ஒரு மல்டி பார்ட்னர் பிளான். ஓகே, இப்போ ரெண்டு பேரோட நோக்கமும் நமக்கு தெரியும். அடுத்து இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி வேலை செய்ய போகுது, இவங்க சேர்ந்து என்ன உருவாக்க போறாங்க, அதை பாப்போம். இந்த பார்ட்னர்ஷிப்போட சென்டர் பாயிண்ட் இந்த ஏஜென்டிக் ஏஐ தான். சிம்பிளா சொல்லணும்னா இதுங்க மனுஷங்க உதவி இல்லாம யோசிச்சு சிக்கலான வேலைகளை தானாவே செய்யற ஏஐ அசிஸ்டன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பேங்க் கஸ்டமரோட கோரிக்கையை எடுத்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எந்த மனுஷனும் தலையிடாம இந்த ஏஐயே முடிச்சு கொடுக்கும், அந்த மாதிரி. அப்போ இந்த டீல் எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. டிசிஎஸ் அவங்களோட பிரம்மாண்டமான டேட்டா சென்டரா கொடுப்பாங்க. ஓப்பன் ஏஐ அவங்களோட சூப்பர் அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல்களை அதுல ரன் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் கம்பெனிகளுக்கு தேவையான ஏஐ சொல்யூஷன்ஸை உருவாக்குவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா சென்டர்களோட முழு கண்ட்ரோலும் டிசிஎஸ் கையில தான் இருக்கும். இந்த டீல் எவ்ளோ பெருசுன்னு புரியணும்னா நம்ம நம்பர்ஸை பார்த்தாலே போதும். வெறும் ஆரம்பகட்ட முதலீடு மட்டுமே $2.1 பில்லியன். அதாவது இந்திய ரூபாயில சொன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, இது வெறும் ஸ்டார்டிங் தான். அடுத்து ஏஐக்கே எவ்ளோ பவர் தேவைன்னு பாருங்க. ஓப்பன் ஏஐ மட்டுமே குறைஞ்சது 500 மெகாவாட் பவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு சின்ன நகரத்துக்கே தேவையான கரண்ட். இதிலிருந்தே அவங்களோட இந்தியன் பிளான் எவ்ளோ பிரம்மாண்டம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தமா பார்த்தா இந்த ஹைப்பர்வால்ட் ப்ராஜெக்டோட மொத்த செலவு $7 பில்லியன் தாண்டும்னு கணிக்கிறாங்க. இதுல இருந்து ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. டிசிஎஸ் இந்தியாவுக்காக ஒரு நேஷனல் ஏஐ பவர் ஹவுஸ உருவாக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு கம்பெனிகளை மட்டும் பார்க்காம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த டீல் இந்தியாவுக்கும் உலக டெக்னாலஜி போட்டிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இந்தியாவோட ஏஐ மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இது 17 to 22 பில்லியன் மார்க்கெட்டா மாறும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 25 to 35% வளர்ச்சி. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வர இந்த டீல் இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இங்கதான் சாவரின் ஏஐ, அதாவது இறையாண்மை ஏஐ அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இது என்னன்னா, சிம்பிளா ஒரு நாட்டோட டெக்னாலஜி, அந்த நாட்டு மக்களோட டேட்டா எல்லாமே அந்த நாட்டுக்குள்ளேயே அவங்க கண்ட்ரோல்லையே இருக்கணும். இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கும் டிஜிட்டல் சுதந்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த ஓப்பன் ஏஐ டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்
இந்தியாவோட இந்த இலக்க அடைய ஒரு பெரிய ஸ்டெப். ஒரு சீனியர் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் சொல்ற விஷயம் டிசிஎஸோட ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிய நல்லா காட்டுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிசிஎஸ் ஓபன் ஏஐ மட்டும் நம்பி இருக்க போறதில்ல, அவங்களோட இந்த ஹைப்பர் வால்ட் பிளாட்ஃபார்மை மத்த ஏஐ கம்பெனிகளுக்கும் திறந்து விடுவாங்க. இது அவங்களோட லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு மூவ். இந்த டீலோட தாக்கம் இந்த 2 கம்பெனிகளோட மட்டும் நிக்காது. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அலைய உருவாக்கும். பேங்கிங், ரீட்டெயில், மேனுஃபேக்சரிங்னு எல்லா செக்டார்லயும் ஏஐ பயன்பாடு வேகம் எடுக்கும். குளோபல் ஏஐ மேப்ல இந்தியா ஒரு முக்கியமான ஹப்பா மாறும். கூகுள் மாதிரி கம்பெனிகள் போட்டியில இறங்குவாங்க. இது கடைசில நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு தான் நல்லது. அப்போ கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம். ஓப்பன்ஏஐக்கும் டிசிஎஸ்க்கும் நடுவுல உருவாகிற இந்த மெகா கூட்டணி இந்தியாவை ஒரு குளோபல் ஏஐ சூப்பர் பவரா மாத்துறதுக்கான அஸ்திவாரத்தை போடுமா? உங்க பதில் என்ன? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.